ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். John chapter 16 verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது தம்முடைய சீஷர்களுக்கு சீஷத்துவத்தை குறித்து கற்றுக் கொடுத்ததாக பார்க்கிறோம். நாம் கடந்த பல நாட்களாக யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை குறித்து சொன்ன காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டே இருந்தோம். இன்றைக்கு இந்த சீஷத்துவ செய்தியினுடைய கடைசி செய்தியாக இயேசு சீஷர்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியத்தை சொல்லிவிட்டு அதனுடைய அடுத்த அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தை நான் நன்றாக வாசித்து பார்த்தால் அது தேவனோடு அவர் செய்த ஜெபம். அந்த ஜெபத்தின் முழு பகுதியும் தம்முடைய சீஷர்களை பாதுகாக்க வேண்டும், தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய சீஷர்கள் ஒரு காலம் இடறி போகக்கூடாது என்று தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிற ஒரு அதிகாரமாக இந்த 17ஆம் அதிகாரம் இருக்கிறது. இந்த 16ஆம் அதிகாரத்துக்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் இடையிலே 16ஆம் அதிகாரத்தினுடைய முடிவிலே ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்கு தத்தம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வாக்கு தத்தம் சீஷர்களுக்கு சொந்தமானது, எல்லாருக்கும் சொந்தமானது அல்ல. உலகத்திலே உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு. ஊழியத்தின் பாதையிலே தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழும்போது அநேக உபத்திரவங்கள் வழியிலே வரலாம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்படியானால் மகிமையின் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறதுனாலே, மகிமையடைந்த கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவதனாலே, வெற்றி பெற்ற இயேசு நமக்குள் வாசம் பண்ணுவதனாலே, ஜெயங்கொண்ட கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுவதனாலே இயேசு சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு உலகத்தை ஜெயித்ததினாலே அவரோடு கூட நாமும் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை, பாவத்தை, உலகத்தினுடைய போராட்டங்களை ஜெயிப்பதற்கு சீஷர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். இயேசுவின் கிருபை அவர்களோடு கூட இருக்கிறது. ஏனென்றால் அவர்களை அவர் தெரிந்து கொண்டார், அவர்களை ஏற்படுத்தினார், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், அவர்களை அனுப்பினார், அவர்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சீஷர்களாக வாழுகிறவர்களுக்கு அவர் எப்போதும் துணை உள்ளவளாகவே இருக்கிறார், துணையாக இருக்கிறார். அந்த துணை எப்படிப்பட்டது? நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகம்தானே உங்களுக்கு விரோதமாக வருகிறது, உலகம்தானே உங்களுக்கு வேதனை கொடுக்கிறது, உலகத்தில் தானே உங்களுக்கு உபத்திரவம் இருக்கிறது, நான் இந்த உலகத்தை ஏற்கனவே ஜெயித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலவேளையிலே அவருடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக நீங்கள் நானும் மாற வேண்டும். அவர் ஜெயம் பெற்றவர், நமக்காக ஜெயம் பெற்றவர். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வெற்றி சிறந்த இயேசுவை நாம் நமக்குள்ளே வைத்திருக்கிறபடினாலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் வெற்றியை சுதந்திரிப்பதற்கு தேவன் கிருபை தருகிறார். இன்றைக்கு இந்த காலவேளையிலே தோல்வியடைந்த நிலையிலே நீங்கள் ஒருவேளை இருக்கலாம், ஊழியத்திலே ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, உலகத்திலே உனக்கு உபத்திரவம் உண்டு என்பது எனக்கு நன்றாகவே தெரியும், ஆனாலும் நீ திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். எந்த உபத்திரவத்தின் வழியாய் நீ கடந்து சென்றாலும் நீ அந்த உபத்திரவத்திலே வெற்றியை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வோம், அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்வோம். இந்த நாளிலே சீஷர்களாக வாழுவோம், சீஷர்களாக கிரியை செய்வோம், இயேசுவுக்கு சீஷர்களாக அவரோடு கூட நிலைத்திருப்போம். உலகத்தில் உபத்திரவம் வரலாம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றி என்றும் நமக்குத்தான், வெற்றி என்றும் சீஷர்களுக்குத்தான். இயேசு வெற்றி பெற்றாரானால்
சீஷர்களுக்கும் வெற்றி உண்டு. அந்த வெற்றியை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.